ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஞ்சலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டோஃபுன்னு சொல்லுவாங்க. அதாவது பன்னீர் மாதிரியே இருக்கும். சோய் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மல் பால்லேருந்து எடுக்கிறது இல்லை, சோயாவிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான பன்னீர். இது வந்து ரிச் இன் ப்ரோட்டீன். ஸோ நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும், டயட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்கலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம எப்படி கிரேவி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டோஃபுவை பன்னீருக்கு எண்ணெய் போட்டு நம்ம வறுத்து எடுத்துடுற மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பட்டர் போட்டு நம்ம கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டோஃபு பட்டர் கிரேவி. ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணாமல் ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஏன் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணல, ஓல்ட் ஸ்பைசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பட்டர் வந்து ஓல்ட் ஸ்பைசஸ் போட்டோன்னா அதில் அப்சர்வ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு பட்டர் வந்து அந்தளவுக்கு ஃப்ளேவர் கொடுக்காது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஓல்ட் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு டிப்ஸாக நான் இது உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா ஆனியன் ஃப்ரை ஆனால் ஓல்ட் ஸ்பைசஸில் இந்த கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கூட டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் நம்ம வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா வரணும் அப்படின்றதுக்காக தனியாக வந்து மிக்சியில் தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லியோட தண்டு மட்டும் போட போகிறோம். அதில் பச்சை மிளகா, தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம மிக்சியில் அரைச்சி தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த தக்காளி, வெங்காயம், இந்த ஸ்பைசஸ் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அது கூட கரம் மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து வெறும் ரெட் சில்லி மசாலா, அதுக்கப்புறமா கரம் மசாலா, இது சிக்கன் மசாலா இருந்ததுனாலும் சிக்கன் மசாலா எதனா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 65 ஆர் தந்தூரி மசாலா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வருது. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆனால் அதெல்லாம் ஆட் பண்ணல. இதில் வெறும் ரெட் சில்லி, மஞ்சத்தூள், சால்ட்டு, அதுக்கப்புறமா வந்து வெறும் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இது வந்து ஒரு 2 to 3% சாப்பிடலாம். நான் வந்து ரொம்ப கிரேவி யூஸ் பண்ணாமல் டோஃபு தான் நிறைய இருக்கணும் அப்படின்றதுனால நிறைய பன்னீர் இருக்கும், கிரேவி கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தக்காளி, வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேவி நிறைய கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா மேஷ் ஆகணும். நல்லா வதங்கி வர நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஈவன் நீங்கள் ரைஸில் வந்து கீ ரைஸு, ஜீரா ரைஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் அதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் இதை வச்சுக்கலாம். வெயிட் கெயின் ஆகணும், ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்றவங்க, குழந்தைங்க, அதுக்கப்புறமா ஜிம் போகிறவங்க, ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, மசில்ஸ் மேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து நார்மல் பன்னீர் சாப்பிட்றத விட இந்த மாதிரி டோஃபு பன்னீர் எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரீ கொலஸ்ட்ரால். ஸோ உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ராலே இதில் இருக்காது. ஏன்னா இது சோயான்ற ஒரு வகையான பயிர்லேருந்து எடுக்கக்கூடிய ப்ரோட்டீன் தான் இது. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தண்ணி லாஸ்ட்டாக நம்ம வந்து அந்த ஜார் அரைச்சோல்ல அதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுற தண்ணியே போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். ஏன்னா நான் தான் சொன்னல, இது வந்து 2 to 3% தான். அதனால் டோஃபு நிறைய இருந்தாலே போதும், கிரேவி அவ்வளோ தேவையில்லைன்றதுனால நம்ம அந்த புளிப்பு சுவைக்காக நல்லா புளிச்ச தயிர் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இது மிக்ஸ் பண்ணுறப்பயே நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம், லாஸ்ட்டாலாம் ஆட் பண்ணல. டோஃபும் இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். லாஸ்ட்டாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கினா போதும். கொஞ்ச நேரம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் அதோட ஸ்பைசஸ்லாம் அந்த டோஃபுக்குள்ளே போகும். வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்காது, ஷேக்காகி இருக்கும், ஏன்னா குட்டி பாப்பா எடுத்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி போதுமானது. நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 to 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓப்பன்லேயுமே நல்லா கிரேவி வந்து கொதிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும்.
ஸோ டோஃபு கிரேவி ரெடி. இதுக்கு சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.